ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ப்ரிப்ரேஷன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் பார்ட் சியோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம மினி கான்செப்ட்ஸாக தான் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி பார்த்தா மட்டும்தான் பார்ட் சி வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்கே கேட்ச் கோகரன்ஸ் இருக்கும், இன்ட்ரப்ட்ஸ் இருக்கும், மல்டி கோர் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் 2 இதில் கொடுத்துருப்போம். அண்ட் ஹசார்ட்ஸ்னால் என்ன, ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் 2 டாப்பிக்கில் சொல்லியிருப்போம். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்தால் தான் கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரியும். ரைட். ஸோ இதில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம், வாட் ஆர் த டாபிக்ஸ் we are going to cover here. ஸோ டைரக்ட் மெமரி ஆக்சஸ், டிஎம்ஏனா என்ன, தென் மல்டிகோர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஓப்பன் எம்பி. ஸோ ஓப்பன் எம்பி அண்ட் எம்பிஏ அப்படிங்கிறது நமக்கு எம்இலையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், இந்த ஓப்பன் எம்பி எம்பிஏ. தென் குவாட்ச் கோஹரன்ஸ் பாலிசிஸ், ஜிபியூ ஆர்கிடெக்சர்ஸ், அண்ட் தென் அதில் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான 25 ஸ்லைட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ரைட்டா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம வந்து இது எல்லாமே அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டாபிக் கீழே தான் நமக்கு வரும். ஸோ பேசிக்ஸ்னு பார்த்தோன்னா அந்த ஹசார்ட்ஸு, பைப் லைனிங், ஸோ அது எல்லாமே இருக்கும். அட்வான்ஸ்டில் தான் நமக்கு எம்இ கான்செப்ட்ஸ் எல்லாமே தான் இந்த டிஎம்ஏ, மல்டிகோர், ஓப்பன் எம்பி, எம்பிஐ, ஜிபியூ, கை இது எல்லாமே வரும். ரைட்டா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆஸ் வெல் அஸ் யுவர் அகாடமிக் யூஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது we are going to prepare by அப்படின்னா ஏன் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, this should be applicable for the open MP. ஸோ ஓப்பன் எம்பி அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அந்த ஓப்பன் எம்பியில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வருது, ஸோ who is going to prepare that C program. நான் அதை வந்து C ப்ரோக்ராமில் இல்லை டெவ் C++ல் ஐம் கோயிங் டு ரன் தட் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் எம்பி அப்படிங்கிற நம்ம ஃபைலில் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம டவுன்லோட் பண்ணி C ப்ரோக்ராமில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே யுவர் நேம்னு கொடுத்துருக்குறேன். தென் டைரக்ட் மெமரி ஆக்சஸ், டிஎம்ஏனா என்ன. ஸோ இட் அலோஸ் பெரிஃபரல்ஸ் டு ஆக்சஸ் மெமரி வித்தவுட் CPU. அதாவது பெரிஃபரல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதாவது ஸ்டோரேஜ் ஏரியா சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் பெரிஃபரல்ஸ் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டரு, கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் வந்துடும். ஸோ இட் இம்ப்ரூவ் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹியர் த பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி பெஸ்ட் இன் த direct memory access. And then bypasses CPU for bulk data transfer. ஸோ bulk data transfer அப்போ நம்ம CPU வந்து என்ன பண்ண மாட்டோம், டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண மாட்டோம். அண்ட் தென் இட் இஸ் காமன் இன் டிஸ்க் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் நெட்வொர்க் கார்ட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு நெட்வொர்க் கார்ட்ஸ் இருக்கும். அண்ட் இட் ஆப்ரேட்ஸ் வயா டிஎம்ஏ கண்ட்ரோலர். டிஎம்ஏ கண்ட்ரோலர் வச்சு தான் நம்ம ஆப்ரேட்ஸ் பண்ண முடியும். தென் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ நம்ம டிஎம்ஏ கண்ட்ரோலர் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த CPU இனிஷியலைசஸ் டிஎம்ஏ வித் அட்ரஸ் அண்ட் சைஸ். நம்ம சொன்னோம்ல ஓப்பன் எம்பியில் வந்து ஓப்பன் எம்பிங்கிறத நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் என்னோட டெவ் C++. அதே மாதிரி இட் இனிஷியலைசஸ் டிஎம்ஏ வித் அட்ரஸ். ஸோ எவ்வளோ அட்ரஸ்ஸு, அதுக்கு எவ்வளோ சைஸு, because it's so storage purpose. Then DMA controller transfers data from IO to memory. So நமக்கு input outputலேருந்து நமக்கு மெமரி ஆகிரும். Then it raises an interrupt after completion. So நமக்கு கம்ப்ளீட் ஆன பிறகு நமக்கு it raises. Then frees CPU for other task. மற்ற டாஸ்க் அப்போ நமக்கு CPU வந்து ஃப்ரீ ஆயிரும். Then it enables parallel data transfer and computation. So computation is nothing but what is the operation is going to perform here. நம்ம என்ன ஆப்ரேஷனை வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ இல்லை என்ன அட்ரஸிங் நடந்துட்டு இருக்குது, ஸோ அதை தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி எனேபிள். ஸோ நமக்கு டிஎம்ஏ அப்படிங்கும்போது நமக்கு சிபியூவை நம்ம போய் ஹையர் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை. ரைட்டா? ஸோ மல்டிகோர் ஆர்கிடெக்சர்ஸோட அகெயின் ப்ராசஸிங் பார்த்தோம்னா சிபியூஸ் வித் மல்டிபிள் ப்ராசஸிங் கோர். நமக்கு அந்த ப்ராசஸிங் கோர் வந்து இங்கே நிறைய இருக்கும். ஸோ நமக்கு வந்து CPU வித் மல்டிபிள் ப்ராசஸிங், நமக்கு அந்த ப்ராசஸிங் கோர்ஸ் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்கும். ஸோ ஒரு கோரும் என்ன பண்ணும் அப்படின்னா இட் எக்ஸிக்யூட்ஸ் இட்ஸ் ஓன் த்ரெட். ஒரு அதுக்குன்னு கொடுத்த அந்த ஒர்க்கை வந்து அது அந்த ஓன் த்ரெட்டை வந்து அது என்ன பண்ணுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் இட் இஸ் அண்ட் ஷேர்ட் மெமரி சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெமரி இது வந்து நமக்கு ஷேரிங் இருக்கும். தென் எஃபிஷியன்ட் டாஸ்க் பேரலிசம். ஸோ டாஸ்க் பேரலிசம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். தென் இட் ரெடியூசஸ் பவர் கன்சம்ஷன் பெர் டாஸ்க். ஸோ பவர் கன்சம்ஷன் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் கம்மியாக இருக்கும். பட் அது நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா நமக்கு பவர் கன்சப்ஷன் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம CPU யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டிகோர் சிஸ்டம் பார்க்கும்போது இட் இஸ் அன் ஃபாஸ்டர் டாஸ்க் எக்ஸிக்யூஷன். ஸோ நமக்கு டாஸ்க் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னா கம்பேர்ட் டு நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் இட் இஸ் அன் பெட்டர் மல்டி டாஸ்கிங். ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வேலையை நிறைய வேலையை ஒரு டைமில் அட் அ டைமில் நமக்கு செய்கிறது. அப்போ வந்து நமக்கு இங்கே ஒர்க் வந்து ஓப்பன் எம்பி ஒன்று வச்சு நடக்கும், ஒன்று எம்பிஏ வச்சு, அந்த மாதிரி நமக்கு டாஸ்க் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். தென் இட் இஸ் அன் லோயர் தெர்மல் ஃபுட் பிரிண்ட்.
Then here we have on power efficiency. It is ideal for modern applications like நமக்கு இப்போ உள்ள machine learning concept, then நமக்குள்ள அப்ளிகேஷன் இதுக்கு எல்லாமே இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் எம்பி பேசிக்ஸ். ஸோ ஓப்பன் எம்பி அப்படிங்கிற நம்ம சொன்னோம், இட் இஸ் அன் ஓப்பன் மல்டி ப்ராசஸிங். ஸோ அதுதான் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஏபிஐ. நம்ம பேரலல் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸுங்கிறது தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இட் இஸ் யூஸ்ட் இன் C++. நான் சொன்னால டெவ் C++ன்னு நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் போட்டான்லேயும் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இட் அலோஸ் ஈஸி கிரியேஷன் ஆஃப் மல்டி த்ரெடட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த ஒர்க் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்டு த்ரெட்டு. ஸோ நம்ம த்ரெட்டுன்னு சொல்லுவோம், அந்த ஒரு த்ரெட்டுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இட் யூசஸ் கம்பைலர் டேரக்டிவ்ஸ், ஹேஷ் ப்ரோக்ராமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஎம்பின்னு சொல்லி போடுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம பேரலல் போடுறோம் அப்படின்னா ஹேஷ் ப்ரோக்ராமா ஓஎம்பி பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம ஓப்பன் எம்பி பார்க்கும்போது we are going to create a thread creation அப்படிங்கிறத அங்கே பார்த்தோம். ஸோ அந்த thread creation we are going to manage here also. தென் இட் இஸ் நம்ம இதை வந்து ஷேர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரைவேட் வேரியபிள்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இதை வந்து ஷேர்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த டைமில் நம்ம ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ப்ரையராக இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற டைம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைவேட் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒர்க் ஷேரிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். நம்ம வந்து சொன்னல மேலே நம்ம வந்து குளோபலாக க்ரியேட் பண்ணுவோம் ஷேர்டுன்னு சொல்லிட்டு, அந்த ஷேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா we are going to sharing here. Then it is here we are using synchronization tools. நிறைய synchronization tools நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா MPI பேசிக்ஸ். ஸோ மெசேஜ் பாசிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம MPI சொல்லுவோம். இட்ஸ் சப்போஸ் பேரலல் கம்ப்யூட்டிங். ஸோ நமக்கு வந்து அந்த பேரலல் கம்ப்யூட்டிங் வந்து இங்கே நடக்கும் அக்ராஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்க்கு ஏற்றாக்க பேரலல் கம்ப்யூட்டிங் வந்து நடக்கும். அண்ட் ஹியர் ஆல்சோ C++ ஃபோட்டானில் வந்து நம்ம ரன் பண்ணலாம். அண்ட் ஹியர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெசேஜ் பாசிங். இங்கேயும் நம்ம மெசேஜ் பாசிங் பட் நாட் ஷேர்ட் மெமரி. இங்கே வந்து நம்ம ப்ரைவேட் மெமரிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், ஷேர்ட் மெமரிங்கிறது இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஹியர் ஆல்சோ இட்ஸ் யூஸ்ட் ஃபார் கிளஸ்டர் கம்ப்யூட்டிங். ஸோ கிளஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா செப்பரேட் பண்ணி நம்ம பிரித்து வச்சுப்போம் டீகம்போசிஷன் பார்ட்டிஷன்ஸை. ஸோ அந்த டீகம்போசிஷன் பார்ட்டிஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா we are going to compute each and every functionalities and also each and every வேரியபிள்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு வேரியபிள்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ MPI ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா MPI init அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இனிஷியலைசேஷனுக்காக MPI init வந்து யூஸ் பண்ணுவோம். தென் MPI send. ஸோ மல்டி மெசேஜ் பாசிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MPI செண்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் MPI ரிசீவ். அப்போ அக்னாலேஜ்மெண்ட் நம்ம சொல்லுவோம்ல, சென்ட் ரிசீவ், தென் இனிஷியலைசேஷன் வந்து இன்னிட்டு. அடுத்தது MPI பேரியர். ஸோ பேரியர் மெசேஜும் இங்கே யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன். ஸோ கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் மாதிரி இங்கேயும் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் கலெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸும் நடக்கும். கலெக்டிவ் கம்யூனிகேஷனாக இங்கே குரூப் பை நம்ம எடுப்போம்ல, ஸோ அந்த குரூப் பை கம்யூனிகேஷன்ஸும் இங்கே எடுத்துப்போம். அடுத்து பார்த்தோன்னா ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். ஒரு ப்ராசஸையும் நம்ம இங்கே வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்கேலபிள் ஆக்ராஸ். நம்ம வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்கேலபிளாக நம்ம பண்ணிக்கலாம், ஷேரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் எம்பி வர்சஸ் MPI பார்த்தோம் அப்படின்னா மெமரி மாடல் வந்து இங்கே நம்ம ஓப்பன் எம்பியில் வந்து ஷேர்டாக யூஸ் பண்ணியிருப்போம், MPIயில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கிரானுலாரிட்டி பார்த்தோன்னா இங்கே த்ரெட்ஸாக இருக்கும், அங்கே ப்ராசஸாக இருக்கும். ப்ராசஸுங்க வந்து நம்ம ஓப்பன் சிஸ்டம் இன்டர்ஃபேஸில் வந்து பண்ணியிருப்போம்ல, ஸோ அதே மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா யூசேஜ் வந்து இங்கே வந்து மல்டி கோர். ஓப்பன் எம்பியில் MPIயில் வந்து நம்ம கிளஸ்டர்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஓவர்ஹெட் பார்த்தோன்னா ஓப்பன் எம்பியில் வந்து லோவாக இருக்கும், அங்கே வந்து ஹையாக இருக்கும், இல்லை மாடரேட்டாக இருக்கும். ஸோ ஹை அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் டிஃபிகல்ட்டி. நம்ம டிஃபிகல்ட்டி இல்லாமல் MPI ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால இது மாடரேட். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே ஓப்பன் MPI கம்பேர் பண்ணும்போது இதை விட அது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே நமக்கு வந்து ப்ராசஸிங்கில் வந்து தேவை. பிகாஸ் ஆஃப் we are going to sharing some systems and சில இது நம்ம ப்ரைவேட்டாக கிளஸ்டர்ஸாக வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா கேட்ச் கோகரன்ஸ். ஸோ கேட்ச் கோகரன்ஸ் பார்த்தோன்னா இட் மெயின்டைன்ஸ் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா இன் ஆல் கேட்ச் லெவல்ஸ். ஸோ எல்லா கேட்ச் லெவல்ஸ்லேயும் நமக்கு என்ன பண்ணும், அந்த கன்சிஸ்டன்சி லெவல்ஸ் வந்து நமக்கு நடக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் மல்டிகோர் சிஸ்டம்ஸ். ஸோ நமக்கு மல்டிகோர் சிஸ்டம்ஸ் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் அவாய்ட்ஸ் ஸ்டேல் ஆர் அவுடேட்டட் வேல்யூஸ். ஸோ நமக்கு ஸ்டேல் ஆர் அவுடேட்டட் வேல்யூஸ் வந்து இங்கே என்னவா இருக்கும், நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இட் ஹேண்டில்டு பை கேட்ச் கோகரன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ கேட்ச் கோகரன்ஸ் ப்ரோட்டோகால்ஸை இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது கேட்ச் கோகரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு டைமும் நடக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டைமும் நடக்கிறப்போ we are going to apply the coherence method. அப்போ coherence methodologyங்கிறது நமக்கு எல்லாத்துலேயுமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ கேட்ச் கோகரன்ஸ் அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்கும், கேட்ச் கோகரன்ஸ். அடுத்து கேட்ச் கோகரன்ஸோட ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா MESI ப்ரோட்டோகால் லைக் மாடிஃபைடு எக்ஸ்க்ளூசிவ்
ஷேர்ட் இன்வாலிட். இந்த 4 ப்ராசஸுமே கேட்ச் கோஹெரன்ஸ் ப்ரோட்டோகால்ஸில் இருக்கும். அடுத்து MOESI. ஸோ MOESI அப்படிங்கும்போது மாடரேட். ஸோ இதில் வந்து MSI சிஸ்டம்ஸ் இது எல்லாமே இருக்கும். MSIங்கும்போது மாடிஃபைட் ஷேர்டு இன்வாலிட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கும். அடுத்து இட் என்ஷூர்ஸ் அப்டேட்ஸ் ஆர் ப்ரொபகேட்டட் அக்ராஸ் கேச்சஸ். நமக்கு ப்ரொபகேஷன்ஸ் வந்து இங்கே நடக்கும். ப்ரொபகேஷன் அப்படிங்கும்போது ஒரு ஷேரிங் பிட்வீன் சம் சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், ப்ரைவேட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டிடெக்ட்ஸ் அண்ட் ரிசால்வ்ஸ் ரீட் ஆர் ரைட் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிற நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீட் அண்ட் ரைட் பண்ணும்போது நம்ம வந்து அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கான்ஃப்ளிக்ஸும் நமக்கு இங்கே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் அண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸி ப்ரிப்பரேஷன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கலாம். அடுத்து GPU ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அண்ட் கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் பேரலல் டாஸ்க். நமக்கு பேரலல் டாஸ்க் வந்து இங்கே என்னவாக இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு மெத்தட்ஸாக இருக்கும். அண்ட் ஹியர் thousands ஆஃப் சிம்பிள் கோர்ஸ் வந்து நமக்கு இங்கே நடக்கும். அண்ட் இட் இஸ் கிரேட் ஃபார் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கால்குலேஷன். நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கால்குலேஷன்ஸ் வந்து இங்கே இட்ஸ் குட். நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் கேமிங், டீப் லேர்னிங், சிமுலேஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ நம்ம கேமிங் மெத்தடு, டீப் லேர்னிங் மெத்தட்ஸ்க்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த GPU ஆர்கிடெக்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெத்தடாலஜிஸுமே எதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும், எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அடுத்து இந்த GPU ஆர்கிடெக்சர்ஸ் வந்து எதுக்கு அப்ளிகபிள் அண்ட் தென் இது எதை வச்சு நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம், லைக் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம த்ரெட்ஸ் எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, த்ரெட்ஸ் எக்ஸிக்யூஷனுக்கு பண்ணலாம். அதே மாதிரி CPUவோட இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கும் CPUக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் கோர் கவுண்ட். ஸோ கோர் கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம CPUவில் இட் இஸ் ஃபியூ ஃபார் 4 to 16. இதுவே GPU பார்த்தோம்னா hundreds and thousands இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸ்பீட் பார்த்தோன்னா இட் இஸ் அன் ஹைப்பர் கோர். அங்கே GPUவில் வந்து ஹை இன் பேரலல், நமக்கு வந்து பேரலாக இருக்கும். அதே மாதிரி டாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அன் ஜென்ரல் பர்பஸ், நமக்கு ஜென்ரல் பர்பஸ் மெத்தட்ஸாக இருக்கும். அதே மாதிரி GPUவில் வந்து இட் இஸ் அன் பேரலல் கிராஃபிக்ஸ், நமக்கு வந்து அந்த பேரலல் கிராஃபிக்ஸ் மெத்தட்ஸும் இருக்கும். ஸோ அப்போ GPU CPUன்னு பார்க்கும்போது ஒரு மெத்தட்ஸுமே பெஸ்ட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது, எக்ஸிக்யூஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பேரலல் மெத்தடாலஜி தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் we are going to use the graphics also, right? ஸோ அடுத்து GPUவோட மாடல்ஸ். ஸோ குடா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ குடா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். அங்கே எப்படி OpenMP MPI பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே குடா ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். அதாவது NVIDIA C லைக் லாங்குவேஜ் ஃபார் GPUs. நம்ம GPUஸ்க்கு வந்து C ப்ரோக்ராமிங் மாதிரி பண்ணுவோம். பட் இட் இஸ் அன் OpenCL. ஸோ ஓப்பன் ப்ரோக்ராமிங்காக இருக்கும். பட் ஹியர் இட் இஸ் அன் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம்ஸ். ஸோ ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஹெட்ரோஜீனியஸ் மெத்தடாலஜிக்காக தான் இந்த OpenCL எங்கே அப்ளை பண்ணுவோம்னா இந்த குடா ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ அங்கே எப்படி OpenMPI பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே OpenCL வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் parallel threads are grouped into blocks. நம்ம வந்து பிளாக்காக ஒரு டீகம்போசிஷன் மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், குரூப் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் இட் ஹேண்டில்ஸ் மெமரி அண்ட் த்ரெட்டட் ஹைராரிக்கி. ஸோ நம்ம வந்து ஹைராரிக்கி த்ரெட்டை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அடுத்து இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா குடா ப்ரோக்ராமில் ஸோ குளோபல் வாய்ட் ஆட் ஆஃப்னு சொல்லி எடுக்கிறேன். ஆட் வந்து C = A + Bங்கிற மெத்தடாலஜியில் பண்ண போகிறேன். அப்போ int star A, int star B, int star C. ஸோ இதை எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா int I = thread of அதோட ID x.x. அப்போ இண்டெக்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். தென் C of I அரே மெத்தடில் எடுக்க போகிறேன் = A of I + B of I. ஸோ இதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு குளோபல் டிஃபைன்ஸ் GPU கர்னல். ஸோ கர்னல் அப்படிங்கிற OS மெத்தட்க்கு பண்ணுவோம். ஸோ கர்னல் மெத்தடாலஜி எடுக்க போகிறேன். அதனால் குளோபல் டிஃபைன்ஸ் GPU கர்னல் எடுக்க போகிறேன். தென் த்ரெட் ID x.x gives thread ID. ஸோ இந்த த்ரெட் ஐடியை வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், எக்ஸிக்யூட் பண்ணிக்க போகிறேன். எந்த இடத்துல அப்படின்னா இந்த வாய்ட் ஆடில். ஸோ ஒரு அரே ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஆட் பண்ணிக்க போகிறோம். Then it interconnects in multi-core systems. So multi-core systems நம்ம interconnected methodology பண்ண போகிறோம். அப்போ it is an bus based. அப்போ shared bus between cores. நமக்கு bus between coresல வந்து இங்கே ரன் ஆகும். Then crossbar பார்க்கும்போது it is an high speed interconnects. நமக்கு வந்து high speed interconnectsம் இங்கே நடக்கும். Then it is an ring or mesh topology வைஸில் நமக்கு நடக்கும். அதாவது it is used in many core processor. நமக்கு core processors இங்கே நடக்கும். எந்த டோபாலஜி மெத்தட்லனா ரிங்கு இல்லைனா மெஷ். Then it affects latency and throughput. நமக்கு லேட்டன்சி அண்ட் த்ரோபுட் வந்து இங்கே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல அப்படின்னா நம்மளோட இன்டர்கனெக்ட்ஸ் இன் மல்டிகோர் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்கனெக்ட்ஸ் இன் மல்டிகோர் சிஸ்டம்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் அப்ளிகபிள் அண்ட் ஆல்சோ ஷேர்ட் பஸ் மெத்தட்ஸில் இருக்கும். ஸோ ஹியர் வி ஹாவ் 2 பஸ்ஸு
கிராஸ் பாரு அதாவது பார் மெத்தட், தென் ரிங் அண்ட் மெஷ் டோபாலஜி. இந்த 4மே டோபாலஜி மெத்தடாலஜிஸ் இங்கே அப்ளை ஆகும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோன்னா கேட்ச் ஹைராரிக்கி. ஸோ கேட்ச் ஹைராரிக்கி அப்படிங்கும்போது there are 3 கேட்ச் ஹைராரிக்ஸ் ஆர் யூஸ் டு ஹியர், L1, L2, L3. அதாவது latch 1, latch 2, latch 3 மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் பெர் கோர், அதாவது ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் இட் இஸ்ன்ட் ஸ்மால், அதாவது ஒரு லீனியண்ட்டாக ஒன்று தான் வச்சுக்க முடியும் பெர் கோருக்கு. தென் L2 அப்படிங்கும்போது இட் இஸ்ன்ட் பிக்கர் and it is shared by few cores நம்ம இங்கே பண்ணிக்கலாம். தென் L3 அப்படிங்கும்போது it isn't slowest shared by all cores இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் மெமரி ஆக்சஸ் டைம். நமக்கு மெமரி ஆக்சஸ் டைம் வந்து இங்கே ஒரு டைமும் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ ஆக்சஸ் டைமும் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு மெமரி ஆக்சஸ் டைம் நம்ம பண்ணுறப்பவும் இது நமக்கு என்னது ஒரு பெஸ்ட்டு மெத்தடாலஜியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது கோர் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் அப்படின்னு பார்ப்போம். அந்த கோர் பேசிக்கை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஹைராரிக்கி நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மெமரி பேண்ட்வித் சேலஞ்சஸ். ஸோ மெமரி பேண்ட்வித் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதோட ஃபுல் எக்ஸிக்யூஷன். அப்போ இங்கே வந்து நமக்கு மெமரி ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ் அண்ட் பாட்டில் நெக்ஸ் இன் மல்டிகோர். ஸோ பாட்டில் நெக் அல்காரிதம் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில் நெக் அல்காரிதம் போது ஒரு இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பாட்டில் நெக் மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ மெமரி கன்டென்ஷன் இன்க்ரீசஸ் லேட்டன்சி. இங்கே வந்து நமக்கு லேட்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபெச்சிங் அண்ட் மெமரி அலைன்மெண்ட். ஸோ மெமரி அலைன்மெண்ட் நமக்கு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ ஃபெச்சிங், முன்னாடியே நம்ம ஃபெச் பண்ண மெத்தடாக இருக்கும். அண்ட் இதோட டெக்னிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நியூமா ஆர்கிடெக்சர்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ நியூமா ஆர்கிடெக்சர் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு இம்ப்ரூவ் த லொக்காலிட்டி. ஸோ லோக்காலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூமா ஆர்கிடெக்சர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நியூமா அப்படிங்கும்போது இட் இஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் நியூமரிக்கல் மெத்தட்ஸ். ஸோ அந்த நியூமரிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம மெமரி பேண்ட்வித்காக என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஷ்ரிங்க் பண்ணி ஒரு டைமும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஷ்ரிங்க் பண்ணி அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ மெமரி பேண்ட்வித் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருக்கும். ஃப்ரீ ஃபெச்சிங் போது முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபெச் பண்ணி அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த த்ரூபுட் ஷுட் பி அப்ளைட். ஸோ த்ரூபுட் எப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் சைக்கிள் ஐபிசி வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்து லேட்டன்சி அப்படின்னா இட் இஸ் அண்ட் டைம் ஃபார் டாஸ்க்கு கம்ப்ளீஷன். நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறத என்ன சொல்லுவோம்னா லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பீடப், ரேஷியோ ஆஃப் சீரியல் வர்சஸ் பேரலல் டைம், நம்ம ரேஷியோ வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்கேலபிலிட்டிங்கும்போது ஹவு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் வித் மோர் கோர்ஸ். ஸோ நம்ம மோர் கோர்ஸ் கான்செப்ட்ஸில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 மெத்தடாலஜிஸ் வச்சு தான் பண்ண முடியும். என்னெல்லாம்னா த்ரோபுட், லேட்டன்சி, ஸ்பீடப், ஸ்கேலபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரப்ட்ஸ் அண்ட் ஐஓ ஆக்சஸ். இன்ட்ரப்ட்ஸ் அப்படின்னாலே என்னென்னு சொல்லுவோம், டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. ஸோ அப்போ இன்ட்ரப்ட் சிக்னல்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா சிபியூ ஆஃப் அன் ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் மெத்தடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ரெடி. அப்போ எனக்கு இன்புட் ரெடியாக இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு இன்ட்ரப்ட். ஸோ போலிங் வர்சஸ் இன்ட்ரப்ட்ஸ். அடுத்து என்ன அப்படின்னா ஈவெண்ட் ட்ரிவன் வர்சஸ் சிபியூ கண்ட்ரோல்டு. ஸோ இதில் வந்து நமக்கு போலிங் வர்சஸ் இன்ட்ரப்ட்ஸ் அப்படின்னா நான் ஒரு மெத்தட்ஸ் வச்சுருப்பேன், அதில் வந்து எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதான் போலிங் வர்சஸ் இன்ட்ரப்ட்ஸ். அதே மாதிரி ஈவெண்ட் ட்ரிவன் வர்சஸ் சிபியூ கண்ட்ரோல். ஸோ ஈவெண்ட் ட்ரிவன் வர்சஸ் சிபியூ கண்ட்ரோல்னா ஒவ்வொரு டைமும் என்னோட ஈவெண்ட் வந்து எப்படி இருக்கும், சிபியூ கண்ட்ரோல்டாக இருக்கும். அடுத்து டிஎம்ஏ ப்ளஸ் இன்ட்ரப்ட் காம்போ இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி. ஸோ டிஎம்ஏனா டேரக்ட் மெமரி ஆக்சஸ். இந்த டேரக்ட் மெமரி ஆக்சஸை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரப்ட் காம்போ இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சியில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இட் இம்ப்ரூவ்ஸ் த எஃபிஷியன்சி மெத்தட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் ப்ராசஸ். ஸோ இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் ப்ராசஸ்னால் என்ன பண்ணலாம், அந்த ஹேண்ட்லிங்கை வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் டிவைட்ஸ் சென்ஸ் சிக்னல்ஸ் டு சிபியூ. சிபியூக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்னலாக ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் சிபியூ பாசஸ் கரண்ட் டாஸ்க்கை நம்ம சிபியூக்கு பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இட் எக்ஸிக்யூட்ஸ் இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீன், ஐஎஸ்ஆரை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைமும் நம்ம இன்ட்ரப்டை வந்து சர்வீஸ் ரொட்டீனுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இட் ரிட்டர்ன்ஸ் டு ப்ரீவியஸ் டாஸ்க். முன்னாடி உள்ள டாஸ்க் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், இங்கே எக்ஸிக்யூட் அதாவது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ப்ரையாரிட்டிஸ் ஹேண்டில் பை இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர்ஸ். ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு டைமும் அப்போ இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டிவைஸை வந்து சென்ட் பண்ணி சிக்னல்ஸை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இல்லை நம்ம ஐஎஸ்ஆர் மெத்தட் இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீனும் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வர்ச்சுவல் மெமரி அண்ட் டிஎல்பி. ஸோ வர்ச்சுவல் மெமரி என்ன எனேபிள் பண்ணும் அப்படின்னா லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். நமக்கு அந்த லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து லார்ஜாக இருக்கும். தென் இட் யூசஸ் பேஜிங் ஆர் ஸ்வாப்பிங். நமக்கு பேஜிங் வந்து அந்த அட்ரஸ் பேஜிங் சொல்லுவோம்ல, அந்த அட்ரஸ் பேஜிங் நடக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்வாப்பிங்கும் இங்கே நடக்கும்.
தென் டிஎல்பிங்கும் போது ட்ரான்ஸ்லேஷன் லுக்கசைட் பஃபர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எதுக்கு யூஸ் ஆகும்னா இட் ஸ்பீட்ஸ் ஆஃப் ஆக்சஸ், நமக்கு அந்த ஆக்சஸ் வந்து ஸ்பீடாக நடக்கிறதுக்கு. தென் இட் அலோஸ் ப்ரோக்ராம் ஐசோலேஷன் அண்ட் செக்யூரிட்டி, நமக்கு ப்ரோக்ராமோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ரோக்ராம் செக்யூரிட்டிக்காக இங்கே வந்து நமக்கு ஐசோலேஷன் நடக்கும். ஓகேவா? தேங்க்யூ.